இப்ப நானும் இதுக்காக தான் பேச போறேன். வாக்கு தத்தத்தை ஏதோ கடமைக்காக ஜோசியக்கார மாதிரி கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாதது. அவர் அனுப்பின காரியமா அது வாய்க்க மட்டும், அது வெறுமனே திரும்பாது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்க வல்லமையுடையது. அல்லேலூயா. அப்போ தேவ கீழ்ப்படிஞ்சு நடுங்கி அந்த வார்த்தையை கையில் எடுத்து அறிக்கை பண்ண ஆரம்பித்துப்பார். காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 12. ரெண்டு கொரிந்தியர் 12 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம், எல்லாம் கவனிங்க பாப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். இப்ப பவுல் இந்த கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது இந்த 11வது அதிகாரத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஊழியத்துல ஏற்பட்ட அத்தனை கசப்பான அனுபவங்களை எழுதுறான். தனக்கு நேரிட்ட எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிமைகள், அவமானங்கள், நிந்தைகள், பாருங்க, எதிர்மறையான சூழ்நிலைகள் அத்தனையும் பவுல் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இந்த 12வது அதிகாரத்துல நீங்க நல்ல பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்திலிருந்து ஒருமையிலேயே பவுல் எழுதிட்டு வருவார். அதுக்கு முன்னாடிலாம் இது புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், பன்மையில் எழுதியிருப்பார். 1வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் பன்மையில் எழுதியிருப்பார். 10வது அதிகாரத்திலிருந்து ஒருமையில் எழுதியிருப்பார். நான் 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 அப்படின்னு ஒருமையிலேயே பவுல் எழுதியிருப்பார். இந்த 11வது அதிகாரத்துல தனக்கு இருந்த நேரிட்ட எல்லா பிரச்சனைகள் எழுதி முடிச்சுட்டு இந்த 12வது அதிகாரத்துல தான் சந்திக்கிற ஒரு வேதனையான சூழ்நிலையை எழுதுகிறார். எல்லாம் இணைய பாருங்க பாப்போம். எல்லாம் இணைய பாரு. கிருபை பெற்றுட்டா அப்படியே ஐஃபையா பறப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க. கிருபை பெற்றுட்டா என்னது? அப்படியே பறப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கிருபை பெற்றுட்டா அப்படியே தேவதூதன் மாதிரி, காபிரியேல் மாதிரி, மீகாமேல் மாதிரி எல்லாம் போகணும்னு அர்த்தம் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதையுமே தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஆமா, சமநிலை கோட்பாடு ரொம்ப முக்கியம். சமநிலை இல்லைன்னா பிரச்சனை தான். தனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் அற்புதமா பவுல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்றான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானுடைய கொட்டும் தூதனாயிருக்கிறது. ஐயா, இவன் பிரசங்கத்தை கேட்டு அக்ரிப்பா ராஜாவே எந்திரிச்சு நின்னான். ஆனா இவன் உடம்புல இருக்கிற அந்த பலவீனம் இவனை விட்டு விலகல. இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரா? வெரி குட். கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரா? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்றதுக்காக போனார். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். இந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய ஜெபமும் ஆசாரிப்பு கூடாரமும் அப்படியே ஒன்னா இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு இப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது எத்தனை சீஷர்கள் கூட இருந்தாங்க? 11 பேர். ஒரு ஆள் நம்மால எஸ்கேப். அல்லேலூயா. 11 பேர் இருந்தாங்க. 11 பேரோட உள்ள போகும்போது எல்லாம் கவனி, அந்த தோட்டத்துல என்டர் ஆன உடனே 8 பேர் அந்த இடத்துல உட்கார வச்சிடறாரு. எத்தனை பேரை? சத்தமா சொல்லுங்க. 8 பேரை உட்கார வச்சுட்டு அவர் சொல்றார், நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க சும்மா உட்கார்ந்துருங்கிறார். அவனும் சீஷர் தான், ஆனா உட்கார வச்சார். புரியுதா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த 8 பேர் அடுத்தது 3 பேரை கூட்டிட்டு போறாரு. யாரு யாரு? பேதுரு, யோவான், யாக்கோப். இந்த 3 பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் பயங்கரமா ஜெபம் பண்றார். நம்ம ஆளுங்க நம்மள மாதிரியே பயங்கரமா தூங்குறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அடா பாவி, என்னத்தான் பிரிச்செடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வல்லமை நம்மளை விட்டு போகாது பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, 8 பேர் அங்க உட்கார வச்சுட்டு இந்த 3 பேரோட போராடுறா. இந்த 3 பேர் ஒத்து வரலன்றதுனால அவனை எழுப்பி திட்டி அவனை திரும்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம் சொல்ல. இங்க பேர் என் கூட ஒருத்தன் ஒத்து வரலையா, கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இயேசுக்கு மிஞ்சி ஓவரா பண்ணக்கூடாது. இந்த இயேசுதான் இரக்கத்தின் சிகரம். அவருக்கு மேலே சில சிங்காசனம் போடுவான். அதுதான்டா லாஸ்ட் சிங்காசனம். அதுக்கு மேல வேற சிங்காசனம் கிடையாது. ஆனா அதுக்கு மேல அவர் தான் இரக்கத்தின் சிகரம்.
அவருக்கு மேல பாஸ்டர் பாவம் பாஸ்டர் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வரலாம், அவரே வேணான்றார். உனக்கு என்ன? புரியுதா நான் பேசுறது? ஆமா, சிலது லிமிடேஷனை கிராஸ் பண்ணக்கூடாது, சிலது செய்யக்கூடாது, சிலது ஆண்டவர் அனுமதிக்காம காரியத்தை செய்யக்கூடாது. இப்ப பாருங்க பார்ப்போம், அந்த 3 பேரும் அதே இடத்துல கழட்டி விட்டுட்டு இவரு முன்னாடி இன்னும் கல்லெறிகிற தூரம் போய் உட்கார்ந்து பயங்கரமா ஜெபம் பண்றார். பாருங்க, இப்போ அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருவோம். பிரகாரத்துல யார் இருப்பா? யார் இருந்தா எனக்கு என்ன, நான் இல்ல பாஸ்டர். பிரகாரத்துல யார் இருப்பா? எல்லாரும் இருப்பான். எல்லாம் புறஜாதியா இருப்பான், யூதன் இருப்பான், தப்பு செஞ்சவன் இருப்பான், பாவம் பண்ண இருப்பான், அத்தனை பேர் இருப்பான். பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருப்பான்? ஆசாரிப்பு கூடாரத்துல எல்லா ஆசாரியனும் இருக்க மாட்டான். ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஐயோ சொல்லுங்கப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருப்பா? பிரதான ஆசாரியன் இருப்பான். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். இந்த பிரகாரம் இருக்குல்ல, ஆமான்னு தலையாட்டணும். பிரகாரத்துல எல்லாம் வருவான், எல்லாம் போவான். இவன் வந்து தேவைக்காக வரவன். எதுக்காக? எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதுமே, என் பலவீனம் மாறினா போதுமே, கடன் பிரச்சனை அடைஞ்சா போதுமே, தேவைக்காக வருவேன். அழுவான், ஜெபிப்பான், கண்ணீர் விடுப்பான். தேவையை முடிச்ச உடனே பிரகாரம் எல்லாம் பெருக்கப்பட்டிருக்கும், ஒண்ணுமே இருக்கா? அது ஒரு கூட்டம் தான் தேவைக்காக வந்துட்டு போறது. இங்க ஆசாரிப்பு கூட பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்து பார்த்தீங்களா? இதெல்லாம் வேலைக்கேத்த கூலி. ஐயோ சொல்லுங்க, வேலைக்கேத்த கூலி. அன்னைக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சான்னா அங்க வர்ற அப்பம் எல்லாத்தையும் பழைய அப்பத்துல எடுத்துட்டு புதிய அப்பத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்த பலிக்கு வேண்டிய எல்லா பொருளும் இவங்களுக்கு வர வேண்டிய பங்கு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா போயிடுவான். இது அவன் வந்து தான் தேவைக்காக வருவான். இவன் வேலை செஞ்சா இவனுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வருவான். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பத்தியா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கவனிங்க பார்ப்போம், வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் போவான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், பிரதான ஆசாரியன் போவான். போகும்போது அவன் ட்ரெஸ் முழுக்க அங்கியா இருக்கும், அங்கி கீழே சங்கிலி இருக்கும், அந்த சலங்கு என்னது அதான் இருக்கும். பாருங்க, அவன் நடத்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும், சல் சல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இவனுடைய அங்கில ஒரு கயிறு கட்டி கயிறு வெளியே வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? போறவன் திரும்ப வருவானான்னு ஒரு நிச்சயம் கிடையாது. இன்கேஸ் அவன் பாவம் பண்ணிட்டு உள்ள போயிட்டான்னா செத்துருவான். சலங்க சத்தம், அவன் நடக்கிற சத்தம் கேட்கலனா உள்ள யாரும் போய் அவனை தூக்க கூடாது. அதை கயிறை போட்டு இழுக்க அவன் அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிப்பான். அது பரிசுத்தம் உள்ள இடம். அந்த பரிசுத்தம் உள்ள இடத்துல அசுத்தமானவன் போக முடியாது. போகிற பிரதான ஆசாரியனே தனக்காக பலி செலுத்தி தாம் பாவ நிவர்த்தியாக தனக்கும் சேர்த்து தேசத்தினுடைய பாவத்திற்கும் சேர்த்து பலியை செலுத்தி தான் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அங்க கிருபாசன தண்டையில போக ஆரம்பிப்பான். அப்படி போகும்போது உள்ள போறவனுக்கு உயிர் நிச்சயம் கிடையாது, திரும்ப வருவானான் கிடையாது. ஆனா அவன் மட்டும் திரும்ப வந்துட்டான், தேசத்தின் தலையெழுத்தே மாறிடும். எவ்வளவு பெரிய சாபமும் மாறிடும், எவ்வளவு பெரிய வறட்சியும் மாறிடும், எவ்வளவு பெரிய பாவமும் மன்னிக்கப்பட்டுடும். அவன் வந்துட்டான்னா அந்த வருஷத்தினுடைய பாருங்க தேசத்தின் தலையெழுத்தே மாறிடும். இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்ப 11 பேர் கூட இருக்கிறான், 8 பேர் அங்க உட்கார வச்சுட்டார். 8 பேரை உட்கார வச்சுட்டு 3 பேரை கூட்டிட்டு போறா. இந்த 3 பேர் தூங்குறது. அல்லேலூயா. அவனை எழுப்பல. அந்த 3 பேரை கலட்டி விட்டுட்டு ஆண்டவர் உள்ள போறார். உள்ள போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்குது, ரத்த வேர்வையா வருது. ஆண்டவரை பார்த்து சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எல்லாம் என்ன பாருங்க, ஐயா இவர் தேவகுமாரன், யா தேவனுக்கு சமமானவர். செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், மரித்து 4 நாட்களாக நாரி போனவனை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தார். அவர் பேசின அற்புதம், அவர் தொட்ட அற்புதம், அவர் நடந்த அற்புதம், அவரை பார்த்த அற்புதம், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அற்புதம், அவர் நிழல் பட்ட அற்புதம். அத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சவர், அத்தனை பேரையும் வாழ வைத்தவர், மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் அப்படியே பாருங்க வெடிக்க ஆரம்பித்ததான். இப்ப அந்த பாத்திரத்தை அவர் எடுத்தே ஆகணும். இது வரைக்கும் எதையுமே அவர் சுயமா செய்யல, எதையுமே பிதா அனுப்பின எதையுமே வேண்டான்னு சொல்லல, பிதா காண்பித்த எதையுமே செய்யாம இல்லை. இந்த பாத்திரத்தை பார்த்த உடனே பிதாவுக்கும் அவருக்கும் இந்த உறவு துண்டிக்கப்பட போகுது. பாருங்க, பிதாவினுடைய முகம் இவருக்கு மறைக்கப்பட போகிறது. முழு மனுக்குலத்தின் பாவமும் அந்த பாத்திரத்தில் தான் இருக்கு. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே
கத்துறார். இதுவரைக்கும் அவர் இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணது கிடையாது. மிகுந்த சத்தத்தோட, எபிரேயருக்கு எழுதும் போது சொல்றார், பலத்த சத்தத்தோட கண்ணீரோட தனக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கதறி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க 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 ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்க இந்த கூட நம்பர் 3 பேர் தூங்கிட்டு கிடக்குறான். அந்த 8 பேர் அங்க உட்காந்துட்டு கிடக்குறான். இவர் பக்கத்துல ஒருத்தனே இல்லை பாரு. பாத்திரம் மட்டும்தான் முன்னாடி இருக்கு. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து கர்ச்சீப்பை எடுத்து அவரை பலப்படுத்தினான். கண்ணை தொடச்சான், வேர்வையை தொடச்சான், நெத்தியை தொடச்சான், பலப்படுத்தினான். ஆனா பாத்திரத்தை, நான் பேசுறது புரியுதா? வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அழாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பான், கண்ணீரை தொடச்சிருப்பான், ரத்தத்தை தொடச்சிருப்பான். அவரை தட்டி விட்டுட்டு போயிட்டான். பாத்திரம் என்ன செய்யல? பாத்திரம் இயேசுவை விட்டு விலகலை. எல்லாம் இணைப்ப சில நேரத்துல கிருபை பெற்ற பாத்திரங்களாக நீங்களும் நானும் மாறிட்டா, நம்மை கொண்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, நமக்கு முன்னாடி சில பாத்திரத்தை கர்த்தர் வச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில பாத்திரம் நமக்கு முன்னாடி வைக்கப்படும். நாம் என்ன நினைப்போம்? எல்லாம் இவளால தான் வந்தது நினைப்போம். எல்லாம் எங்க வீட்டுக்காரால தான் வந்தது, எல்லாம் என் பையனால தான் வந்தது. இங்க பேர் அது எந்த மனுஷனாலும் கொடுக்கப்படல. பேதுரு அங்க வந்து தூங்கிட்டதுனால அந்த பாத்திரம் உனக்கு எனக்கு வரல. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுனால அந்த பாத்திரம் அங்க வரல. 8 பேர் அங்க வாசப்படியில உட்கார்ந்ததுனால அந்த பாத்திரம் வரல. அந்த பாத்திரம் பிலாத்து கையை கழுவினதுனால வரல. ஏரோது அவரை அவமானப்படுத்தினதுனால வரல. இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் எனி ஹியூமன் பீயிங், இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ். அது எந்த மனுஷனாலும் அவருக்கு கொடுக்கப்படல. அது தேவனே அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம். நான் என்ன சொல்றேன்? கிருபையின் சிங்காசனத்திற்குரியவருக்கே தெய்வம் ஒரு பாத்திரத்தை அனுப்பி அதன் ஊடாக கடக்க பண்ண கூடுமானால், அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை பிழைத்திருக்கிற, அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிருக்கிற நமக்கு முன்னாடி சில பாத்திரத்தை கர்த்தர் வைப்பார். அந்த பாத்திரம் நம்ம அழிக்காது. அந்த பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு வரும், உயிர்த்தெழுந்த மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் வைக்கப்பட்டுடுச்சு. அவர் அதை அதன் ஊடாக கடந்து போய்தான் ஆகணும். அதை வேண்டாம் நிராகரிக்க முடியாது. தேவதூதன் வருவான், வேர்வையை தொடச்சான், அவரை தேற்றினான். பயப்படாதீங்க ஆண்டவரேன்னா, எல்லாம் மாறிட ஆண்டவரேன்னா சொல்லிட்டு தேவதூதன் போயிட்டான். ஆனா பாத்திரம் விலகல. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, 1008 பிரச்சனையோட சண்டே வருவோம். பாஸ்டர் பேசுறது நமக்காகவே பேசுன மாதிரியே இருக்கும். அப்படியே தீர்க்க தரிசனமா வரப்பட்டிருக்கும். பாஸ்டர் பேசிட்டு போயிடுவா. பாஸ்டர் கிட்ட வந்து ரொம்ப பாரத்தோடு சொல்லுவோம், ஜெபம் பண்ணலாமா, கர்த்தர் மாத்துவார். அவ்வளவுதான். பாத்திரம் மாறாது, அந்த பிரச்சனை மாறாது, அந்த நெருக்கம் நம்ம விட்டு விலகாது. அந்த பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம சபிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப அதை தான் சொல்ல வரேன். அந்த பாத்திரம் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால புறக்கணிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். இப்ப அப்படியே பவுலுக்கு வருவோமே, எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அத்தனை பெரிய ஊழியம் செஞ்சவன், அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சவன் ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான். 36 வருஷத்துக்கு மேல ஊழியம் செஞ்சவன் சொல்றான், ஆண்டவரே என்ன நாள்தோறும் குத்தக்கூடிய ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கியா? அதனுடைய கிரீக் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, என்னை குத்தி என்னை ரணக்கலமா மாத்தி அப்படியே என்னை துடிக்க வச்சு என்னை நிலைக்குலைய பண்ணக்கூடிய ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாள்தோறும், ஏதோ மாசத்துல ஒரு நாள் இல்லை, அது நாள்தோறும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கு. நான் 3 முறை ஜெபம் பண்ணேன், அது என்னை விட்டு நீங்கிட்டயா, எனக்கு வேணாயா சொன்னேன். அப்ப அவர் என்கிட்ட வந்து சொன்னா, அது நீங்காதியா, என் கிருபை உனக்கு வரும். நான் பேசுறது புரியுதா? ஆமே. அவர் சொன்னா, அது என்னை விட்டு எடுத்துடணும்னு நினைச்சேன், ஆனா அது என்னை விட்டு மாறல. சில நேரத்துல ஆண்டவருக்காக எழும்பணும்னு நினைச்சா, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா, கிருபையின் மேல கிருபை நமக்கு பெருகணும்னு நினைக்கும் போது சில நேரத்துல எல்லாருக்கும் கிடையாது, யாரு தாங்குவதற்கு வேண்டிய பலன் உண்டோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் சவால் நிறைந்த பாத்திரங்களை வச்சிருவான். அந்த பாத்திரங்களை பார்த்த உடனே ஊரே நம்மளை பார்த்து சொல்லும். இதே கொரிந்து சபை பவுலை பார்த்து சொன்னான், நீ எல்லாம் ஊழியக்காரனே கிடையாதுன்னா, ரட்சிக்கப்பட்டது அவனாலதான், பாருங்க, மனம் திரும்பினது அவனாலதான்,
ஆனா அதே ஆள் பவுலை பார்த்து சொல்றான், நீ ஊழியக்காரனே கிடையாது அப்படிங்கிறான். சில நேரத்துல பார்த்திருக்கீங்களா, நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தின பாஸ்டுமா நமக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, உபவாசம் பண்ணியிருப்பாங்க, குடும்பமா அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நல்ல வீடு வாசல் கொடுத்து, காரை கொடுத்து, மங்களாவை கொடுத்து, பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு வச்சிருவாங்க. ஆனா பாஸ்டுமார் அதே மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம பார்க்கிற பார்வை பத்தியா? நான் பேசுறது புரியுதா? நம்ம பார்க்கிற பார்வை அந்த பாஸ்டுமார்களை வேற மாதிரி பார்ப்போம். பார்த்திருக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு கூட வச்சுக்க, நம்மளை கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு நல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிட்டு இருப்போம், உயர்ந்த இடத்துல போயிட்டு இருப்போம், அக்கா அண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்குற பார்வை பாரு, அவங்களை எப்படி பார்ப்போம்? ஒருபோதும் கிருபை பெற்ற பாத்திரங்களை அற்பமா எண்ணக்கூடாது. அறிவித்மே அல்லேலூயா. நம்மளை உருவாக்கினவர்களை, நமக்கு கற்றுக் கொடுத்த போதக பிதாக்களை, நம்மை நல்வழியில நடத்தினவர்களை, நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினவர்களை, அவங்க ஏதோ ஒரு முள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ தேவன் சில பாதைகளை அனுமதித்திருக்கலாம், தேவன் இந்த வழியாத்தான் அவர்கள் போனன்னு கர்த்தரே சில தீர்மானங்களை வச்சிருக்கலாம். அதனால நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்றதுனால அவங்கள பாவின்னு சொல்ல முடியாது, நான் கார் வாங்கிட்டேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜெபம் பண்ணி தானே எனக்கு வந்தது, அவங்க ஜெபம் பண்ணி தானே என் வாழ்க்கை கட்டப்பட்டது, அவங்கள கொண்டுதானே கர்த்தர் என் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். அல்லே சில நேரத்துல கிருபை பெற்ற பாத்திரங்களுக்கு இந்த ஊடா வரும். அப்பதான் பிசாசு வந்து சொல்லுவான், என்ன சொல்லுவான், இவ்வளோ ஆண்டவருக்காக உழைச்சிய, இப்ப பத்தியா ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, உன்னால வந்தவெல்லாம் நல்லா இருக்கிறான் பத்தியா, நீ மட்டும்தான் இப்படி இருக்கிறன்னு பிசாசு சொல்லுவான். நல்ல ஆணித்தரமான ஸ்திரமான விசுவாசி என்ன சொல்லணும், பிசாசே நான் விழுந்தாலும் மீண்டுமா எழுந்திருப்பேன், நான் இருட்டில உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார், அவருடைய கிருபை எனக்கு போதுமானது, மீண்டுமா நான் எழும்புவேன். அப்பதான் சொல்லணும், அவர் எனக்கு செய்தாலும் செய்யாமற் போனாலும், கொடுத்தாலும் கொடுக்காமற் போனாலும், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும், I don't want to give up my God. ஏன் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியன் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற, கிருபையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய கடைசி தீர்மானமா இருக்கும். ஏன் இன்னைக்கு பிரகாசித்தவர்களா விழுந்து போயிட்டாங்க? ஒரு நயவசனிப்பான வார்த்தை, நம்மை அப்படியே கூனி குறுகி போக பண்ணக்கூடிய வார்த்தை, நம்மை சோர்வடைய பண்ணக்கூடிய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கசக்கி பிழியக்கூடிய வார்த்தை. அத்தனை பேர் பவுலை பார்த்து சொன்னா, நீ எல்லாம் பாஸ்டரா, நீ எல்லாம் அப்போஸ்தலனா, நீ எல்லாம் ஊழியக்காரனா அப்படின்னா. ஆனா பவுல் அதை கண்டுக்கல. பவுலுக்கு தெரியும், அழைத்தவர் உண்மை இல்லவர், இந்த ஊழியத்தை தந்தவர் உண்மை இல்லவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்த என்னை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அதனால கிருபை பெற்ற பாத்திரமா இருப்போமானா நமக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும், வரும்போது சில தளர்வுகள் வரும், சில சோர்வுகள் வரும், சில ஏமாற்றங்கள் வரும், சில இழப்புகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். வந்ததுனால ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு அர்த்தம் கிடையாதுயா, ஆண்டவர் என்ன மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுவார், நான் அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் அழுவேன். பாருங்க, அவர் சொல்லுவார், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கடா. ஒரு தகப்பன் தம் பிள்ளைய பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். வர எழுத, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ சீக்கிரமா வா, சீக்கிரமா வா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன். நம்மள அந்த பவுல் கிட்ட போய் சொல்லியிருப்பான், அப்பவே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலான்னு. நம்ம தேங்காய் மண்டையில வச்சுட்டு சும்மாவா? ஐயோயோ பிசாசு, நான் தான் சொல்றேன், இப்ப பிசாசு கொம்பு வச்சுக்கினே வரது கிடையாது, பிசாசே ஒதுங்கிட்டான். எங்க அக்காங்க அண்ணனுங்க நிறைய பேர் இருக்கிறான்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு விசுவாச பாதையில நடக்கிற ஒரு தேவ மனுஷனை, ஒரு பரிசுத்தவான ஒரு விசுவாசிய நாம ஈஸியா அவுட்டரை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து கணக்கு போட முடியாது. நான் பேசுறது புரியுதா? நம்ம யாரையுமே எளிதா கணக்கு போட முடியாது. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அவரவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதை, அவரவர்களை கர்த்தர் கொண்டு போகிற வழி. நம்ம யாரு அவங்களை குற்றப்படுத்த, நம்ம யாரு அவங்கள கேவலமா பேச? முடிஞ்சா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், முடியலையா அமைதியா இருந்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்போ நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதானா வரும், இழப்புகள் வராதானா வரும், தனிமைகள் வராதானா வரும், அவமானங்கள் வராதானா வரும். இந்த மாதிரி நேரத்துல தான் சிலர் பின்வாங்கி போயிடுவான்.
இந்த மாதிரி நேரத்துல தான் தான் எதை அறிக்கை பண்ணானோ அந்த அறிக்கை பண்ண வசனத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். சோர்வுகள் இருக்கு பாருங்க, தனிமை இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கசக்கி பிழிஞ்சிடும். ரொம்ப கொடுமையானது. இந்த மாதிரி நேரத்துல தான், அந்த பலவீனமான நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல, நம்ம சந்திக்கிற போராட்டங்களுக்கு நேரத்துல, நமக்கு முன்னாடி தெய்வம் வைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு சுமந்துட்டு போறோம்பர், ஊழியத்தை போறோம்பர், குடும்பத்தை நடத்திட்டு போறோம்பர். இந்த புருஷன் கடைசி வரைக்கும் மாறல பாஸ்டர், இந்த மனைவி கடைசி வரைக்கும் மாறல பாஸ்டர், என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் மாறல பாஸ்டர், விட்டுடு, எடுத்துட்டு போ. உன் ஜபம் வீணா போகா, உன் கண்ணீர் வீணா போகா, நீ அழுத அழுகை வீணா போகா. ஒரு நாள் வரும், பரலோகம் உன் ஜபத்தை கேட்டு இருக்கு, பரலோகம் உன் ஜபத்திற்கு பதில தரும். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கிருபை பெற்ற பாத்திரமா பின்னோக்கி போகாத, பின்வாங்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்னென்னமோ நடக்குது, எனக்கு நடக்கல, நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் எனக்கு கொடுத்தா மட்டும் ஆண்டவர் கிடையாது, கொடுக்காம போனால் அவர் என் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு கிருபையின் உபதேசம் என்ன வந்துடுச்சு? கொடுத்தா தான் ஆண்டவர்னு வந்துடுச்சு. கொடுத்தா மட்டும் ஆண்டவர் கிடையாது, கொடுக்கலனாலும் அல்லேலூயா அவர் ஆண்டவர் தான். அப்பேற்பட்ட விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், டேய், இந்த உசுப்பேத்திரத்துல ஆண்டவர் மாதிரி வில்லை யாருமே கிடையாது தெரியுமா? 22வது அதிகாரம் ஆதியாகமம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்று சொல்றார், உன் ஒரே பேரான குமாரனும் உன் ஏக சுதனும் உன் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரனை கொண்டு போய் நான் காண்பிக்கக்கூடிய மோரியா மலையில எனக்காக பலியிடுங்கிறார். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். எல்லாம் உங்களுக்கு தெரியும் வசனம், அதனால வசனத்தை பார்க்க வேணாம். என்னை பாருங்க, பலியிடுங்கிறார். நான் மட்டும் ஆபிரகாமா இருந்தா என் ஒய்ஃபு கிட்ட எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுவேன். பெரிய உத்தம புத்திரர். அல்லேலூயா. என் ஒய்ஃபு கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுவேன் அப்படின்னு நான் சாரால் என்ன சொல்லியிருப்பா? ஆட கிளட்டு பாயில, உனக்கு என்ன தெரியும்? 90 வயசுல பெத்து எடுத்தது சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 1000 திட்டி வேலைக்காரனை விட்டு சோத்தை கொடுக்குமா, அந்த ஆளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு போட்டு ஒரே பிள்ளையை பாரு என்ன செய்யறான். அப்பதான் வரீங்க போட்டு தகப்பேன். அதனால்தான் சின்னத்துல நம்ம டப்பா டான்ஸ் ஆடுது. சொல்ல வேண்டியதை சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லு. சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்லக்கூடாதத சொல்லக்கூடாது. அது யாராலும், எப்பேற்பட்ட அப்பா டக்கரா இருந்தாலும் அல்லேலூயா சொல்லிட்ட மாட்டேன். யாக்கோப்பு விவரமா பேசிட்டானா? யாருக்கிட்ட? லாபான் கிட்ட. லாபான் இருக்கிறான்ல, என்ன என்னைய பாக்குறீங்க? லாபான் இருக்கிறான்ல, யாரு? தாய் மாமான்னு சொல்லு, அப்பதான் பேய் மாமாவா வெளிப்படுவான். தாய் மாமா பாருங்க, இவ அம்மா உசுப்பேத்திட்டா ரெபேக்கா. போடாடே, உங்க மாமனுக்கு 2 பொண்ணுங்க செக்க செவேல்னு பிறந்திருக்காள்கடா. அப்படியே கில்லனா ரத்தம் வந்துடா, குஷ்டரோகம் கில்லனா ரத்தம் வந்துடா, அப்படி இருப்பாள்கடா, அப்படி இருப்பாள்கடா. நம்ம ஆளுக்கா சொல்லணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அப்படியே கற்பனையிலேயே போயிட்டான் பாரியா. இப்ப இருக்கிற லவ்வர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். ஆமா, டைம் அப்பத்தாயா மாமன் பொண்ணை பாக்குறான். பார்த்தோன்னு தூரத்திலே கண்டுபிடிச்சிட்டான், இவ ஒரு மாதிரி, இவ விவரம் அப்படின்னு. போய் ஐயோயோ சோத்திரமாண்டவரே, நம்மெல்லாம் பேசுறதுக்கு 6 மாசம் ஆகுது, தெரியாத மாதிரி என்ன பார்த்தீங்க? நான் நினைச்சேன் பொய்க்கு பிதான் அவன் தான். புரியுமே? கவனிங்க, 6 மாசம் ஆகுது. அதுவும் தடுமாறி நாக்கு காஞ்சி கொக்கோ கோலா குடிச்சு என்னென்னமோ பண்றான். ஆனா நம்மால பாருங்க, இப்பதான் டைம் மாமன் பொண்ணையே பாக்குறான். அந்த பக்கம் வரேன். இப்பதான் டைம் மாமன் பொண்ணையே பாக்குறான். நேரா போனா கட்டி பிடிச்சி முத்தம் வந்துட்டு சொல்றான், உங்க அப்பனுக்கு மருமகன். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சான் பாரு, கல்யாணத்தையே முடிச்சான் பாரியா. என்ன நினைக்கிற நீ யாக்கோப்ப? அல்லேலூயா. கட்டி பிடிச்சிட்டு இவளுக போய் அப்பங்கிட்ட சொல்ல, அவன் வேகமா வந்து கூப்பிட்டு சொல்றான். இவன் போய் உட்கார்ந்து விவரமா சொல்லிட்டானான். அந்த வசனம் சொல்லும், யாக்கோப்பு எல்லாவற்றையும் விவரமாய் யாருக்கு சொன்னா? அடா பாவி, அவன் ஒரு கொலகார பாவி. யாரு? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் கெட்ட ஓனர் யாருன்னா லாபான் தான்.
அந்த மாதிரி மோசமான ஓனர் உலகத்திலே கிடையாது. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுனேன் லாபானி யாக்கோப்பையும் பற்றி. கவனிக்க பாப்பா, அவனை மாதிரி கெட்ட ஓனரே கிடையாது. 14 வருஷம் தங்கச்சி பையன் தானே வந்திருக்கிறான், பொண்ணை கொடுக்கலாம்ல அக்ரிமெண்ட் போடுறாயா. ஓய்யோயோ சோத்திரமாண்டவரே. விவரமா பேசக்கூடாது சொல்லு பக்கத்துல, புரிஞ்சுதா? வீட்டுக்கு அதெல்லாம் விவரமா பேசிருது. ஐயோ ஆளுகளப்பா, சோத்திரம் ஆண்டவரே, புரியுதா? அப்படியே தேவதூதன் மாதிரியே வந்தார் பாஸ்டர், அப்படியே புட்டு வச்சார் பாஸ்டர். இப்ப என்ன பாஸ்டர், உன் குடும்ப ரகசியத்தை உன்னை தவிர உன் புருஷனை தவிர யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா சத்தமே காணோம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த விவரமா பேசி மாட்டிக்கினதெல்லாம் இங்க இருக்கு. அப்ப நெத்தியில ஒட்டி இருக்கு பாரு. அல்லேலூயா. உனக்காத அந்த சும்மா கண்ட ஆள்கிட்ட போய் விவரமா பேசி கூடாது. விவரமா பேசுறாலே சீரழிஞ்சிருவ. புரியுதா? 14 வருஷம் அக்ரிமெண்ட் தப்ப முடியாது. 4 பொண்டாட்டி ஒன்னு இருந்து ஓட்டுறதே பெரும்பாடு. 4 எத்தனை புள்ள, ஐயோ குழந்தை வந்து அழுதுருக்கு, அப்பா பிஸ்கெட் வேணும்னு வாங்கி தந்திருக்க முடியாது, அழுதுருப்பா. கொடுமையாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். அப்பா எனக்கு பசிக்குதுன்னு இருப்பான். சாப்பாடு கூட வக்கு கிடையாது. ஏன்னா இவன் சம்பாத்தியம் கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டான். அந்த 14 வருஷம் ஒய்ஃபுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு போட்டிருக்க மாட்டான், குழந்தைங்க கேட்டதை வாங்கி தந்திருக்க மாட்டான். அவன் சொல்றான் பாருங்க, செத்து போனதுக்கு கணக்கு கேட்டானா, நசுல் கண்டு போனதுக்கு கணக்கு கேட்டானா, பீருண்டு போனதுக்கு கணக்கு கேட்டானா. எப்படி தெரியுமா? சம்பளம் கொடுத்து சம்பளத்தை திரும்ப வாங்கினான் பார். அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ண சொல்லிட்டு மினிமம் பேலன்ஸ் எடுத்தான் பார். இவன்லாம் லாபான் கிட்ட கத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரியுதா? இதே தான் மொத்த கொடுத்த மாதிரியே கொடுத்து சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டான். வரும்போது அப்படியே ஒரு மாதிரி வந்திருப்பான். பாவம் யாக்கோப்பு. ஒய்ஃபுங்க அப்படியே அழுதுருப்பாளுங்க. 14 வருஷம் முடிஞ்சோன்னு சொல்றான், நான் போறேன், எனக்கு குடும்பம் இருக்கு, என் பொண்டாட்டி புள்ள இருக்கு, நான் ஒண்ணுமே வாங்கி தரல, நான் போறேங்கிறான். விவரமா பேசிட்டா சிலது நாமளா லாக் ஆயிடும். ஆமென். ஒரு எல்லையை தாண்டி போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லையை தாண்டி போக கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பாரு விவரம், எதையுமே பேசல பாரு. எனக்கு தெரியும், ஏன்னா 90 வருஷம் குப்பை கொட்டணும் இல்ல. சோத்திரம் ஆண்டவரே. அது கூட புரியலனா எப்படி? சிலது இன்னும் புரியாமத்தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா. இப்ப நல்லா அப்படியே கவனிச்சு பாருங்க. சாராள் கிட்ட சொல்லி தான் முடிஞ்சிட்டு இருக்கோம். சாராள் கிட்ட சொல்லல. சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் எங்க மோரியா மலை வரைக்கும் போயிட்டு தொழுது கொண்டு திரும்ப வருகிறோம். அப்படியே கற்பனை பண்ணிப்பார். ஐயா 25 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளையா, தேவன் அழைச்சி 25 வருஷம், கல்யாணம் எத்தனை வருஷமோ, அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருப்பான். ஆபிரகாம் வந்து கோட்டீஸ்வரன், பூமி தாங்கக்கூடாத ஆஸ்திக்கு உரியவன், ஆயிரக்கணக்கான வேலைக்காரி ஆபிரகாமை கொண்டு அத்தனை பேர் இந்த பிள்ளையை நடக்க விட்டுருக்க மாட்டான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு எப்போ ஆண்டவர் கேட்டாரோ அப்பவே ஆபிரகாம் சேர்த்துட்டு இருப்பான். ஆபிரகாம் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டான். நீ போய் அந்த கிணத்துல வந்து செத்துறான்னு சரின்றுவான். ஏன்னா அவ்வளோ நம்பணும் ஆண்டவரை. இப்போ பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துங்கிறார். விறகு எடுத்துட்டு நெருப்பு எடுத்துட்டு வேலைக்காரன் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த மோரியா மலைக்கு போறான். மோரியா மலைக்கு கிட்ட வந்த உடனே பாருங்க, 3 நாள் தூரம் பிரயாணம் பண்ணி போறான். எவ்வளோ நாள்? பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியல. ஆனா பேசத்த பாறான், கிருப பாஸ்டர் என்ன ஆளுங்க பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு வந்து புரியல. ஆமா நான் இந்தியிலே பேசினேன். சோத்திரமாண்டவரே, பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போக முடியல, வாரம் தெய்வத்தை ஆராதிக்க முடியல. அப்புறமா பேசத்த பாறான், செங்கடலை பிளந்தனா யோர்தான் நதியை கேட்டாங்களா? இப்ப அல்லேலூயா. இந்த சொம்ம அந்த இத்து போன கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவன் பாருங்க 3 நாள் தூரம் பிரயாணம் பண்ணி 100 வயசு 114 வயசு இப்ப ஆபிரகாம்
3 நாள் தூரம் பிரயாணம் பண்ணி அங்க போய் வேலைக்காரி எல்லாரையும் நிறுத்திட்டு விறக கட்டி பையன் தலை மேல வச்சுட்டு கையில நெருப்பு எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு மலை மேல ஏறுறான். மோரியா மலை சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது, அப்படியே முறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லிப் ஆகும், வலிக்கி விடும். அப்பேற்பட்ட பாறையில ஏறும்போது ஆபிரகாமுக்கு கால் வலிக்கு இருக்கும். அப்பா பார்த்துப்பான்னு சொல்லியிருப்பா. அப்படியே ஆபிரகாமுடைய இருதயம் துடிச்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளையை சாகடிக்க போறோம், பிள்ளையை தெய்வத்துக்கு பலி செலுத்த போறோம். ஒண்ணுமே சொல்லலையா, அழுதுன்னு போயிருப்பான். ஒண்ணு ஆபிரகாம் மேல போயிருப்பான், இல்ல ஈசாக்கு பின்னாடி வந்திருப்பான், இல்ல ஈசாக்கு மேல போயிருப்பான், ஆபிரகாம் பின்னாடி போயிருப்பான். 2 பேரும் போகும்போது பையன் கேட்கிறான், டாடி. அவன் கேட்கறது தான் கடைசியா இருக்கலாம். அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கப்பா? சொல்ல முடியுமா? உன்னையதான் ஏன் செலுத்த போறேன்னு. ஆண்டவர் பார்த்து பார்வாங்கிறான். மேல போயிட்டு பலிபீடத்தை கட்டிட்டு பையனை பார்த்து சொல்லியிருப்பான், உன்னையதான் என் ஆண்டவர் கேட்டார், உன்னைதான் பலி செலுத்த போறேன். எந்த அளவுக்கு உத்தமமா வளர்த்திருந்தா இந்த பையன் கையை நீட்டிருப்பான், நல்லா கட்டுங்கப்பா, நானாவே பிரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு இருப்பான். பையனை கட்டி பலிபீடத்துல படுக்க வச்சுட்டு கத்தி எடுக்கிறதுக்கு ஓங்கினானா. 39 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே பிள்ளையந்தான் மேல் கத்தியே போடாதே, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். அடேங்கப்பா. சில நேரத்துல சில பாத்திரத்தை நமக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சிருவார், நம்ம கடைசி வரைக்கும் கீழ்ப்படுகிறோமான்னு பாப்பா. கிருபை பெற்ற பாத்திரத்தினுடைய அடிச்சுவடே பூரண கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த பூரண கீழ்ப்படிதல் வந்துட்டா எதையும் இழக்க தயாரா இருப்போம், எதையும் தெய்வத்திற்கு கொடுக்க தயாரா இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க பாப்போம், ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பாத்திரம், தேவன் எடுக்கல அந்த பாத்திரத்தை, இயேசுவுக்கு அனுமதிச்சிட்டா, அந்த பாத்திரத்தின் ஊடாதான் கடந்து போனா. இப்ப பேதுருக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அவன் சொல்றான், என்னை நாள்தோறும் என்னது கொட்டக்கூடிய குத்தக்கூடிய சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அதனுடைய கிரீக் வேர்டு இப்படி சொல்லுது, அப்படியே குத்தி கிழிச்சு ரணக்கலமா மாத்தி அவனை அப்படியே துடிக்க வச்சிருமா. ஆண்டவர் கிட்ட கேட்டானா, இது என்னை விட்டு எடுத்துடுங்கயா அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரா, உன் பலவீனத்துல என் கிருபை உனக்கு விளங்கும். கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கவனி. நெருக்கமும் பிரச்சனையும் போராட்டமும் எதிர்மறையான காரியங்களும் நமக்கு முன்னாடி சில பாத்திரங்களையும் கர்த்தர் வைக்கும் போது பின்மாற்றத்துல போகாத, இன்னும் முன்னோக்கி போ, இன்னும் எழும்ப ஆரம்பித்து பார், இன்னும் அவரை துதி, இன்னும் அவர் ஆராதி, இன்னும் அவருக்காக வைராக்கியமா எழும்பு. அத்தனை பலவீனங்களுக்கு மத்தியில அந்த உன்னதமான தேவனுடைய கிருபை உன்னை மீண்டுமா எழும்பி நிற்க பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை தான் அந்த பலவீனத்திற்கு மத்தியில் அவன் எழுதினதுதான் இந்த 14 நிருபங்கள். அத்தனை பலவீனங்களுக்கு மத்தியில் எழுதினதுதான் இந்த 14 நிருபங்கள். எல்லாம் கவனி. ஒரு டாக்டர் பையன் டாக்டரா மாறுத்து ஈஸி, ஒரு என்ஜினியரிங் பையன் என்ஜினியரா மாறுத்து ஈஸி. ஆனா ஒண்ணுத்துக்குமே வழி இல்லாத ஒரு கடைநிலையில் இருக்கிற அன்றாட காட்சியா கூலி வேலைக்கு போற ஒரு குடும்பத்தில் இருக்கிற பையன் டாக்டரா மாறுறான் பாரு. அதான் எல்லாமே இருந்து சாதிக்கிறது வேறையா, என் பலவீனத்திற்கு மத்தியில் அவருடைய கிருபையை கொண்டு சாதிக்க. நம்ம கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் நெருக்கத்துல, என் ஏழாமையில, என் போராட்டத்துல அந்த கிருபையில ஜெயிக்கிறம்ப. அதான் கிருபை. தோல்வியை கண்டு பயப்படாத, பலவீனத்தை கண்டு பயப்படாத, வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்காத, இதோடு முடிச்சு போயிடும் நினைக்காத. இல்ல, உன் பலவீனத்துல அவருடைய பலன் வரும், உன் ஏழாமையில் அவருடைய கிருபை வரும். கிருபை வந்துட்டா உன்னை கொண்டு சாதிக்க வேண்டியதை சாதித்து முடிக்கிற வரைக்கும் தெய்வம் உன்னை விட்டு விலக மாட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இருக்கிற வைராக்கியத்தை விட்டுடக்கூடாது. எவன் எத்தனை பேர் சொன்னாலும் அவெல்லாம் இத்து போனவன், விளங்காத பையன். அல்லேலூயா. சில நேரத்துல பார்த்திருக்கேன், எவனோ ஒருத்தன் தெரு வாரத்துல உட்கார்ந்துருப்பான், அவன் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உயித்து போன பீடியை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அவன் பேசுவான், அதை தூக்கி பெருசா வச்சுப்போம் மைண்ட்ல. அவன் எல்லாம் பேசுறான் பாஸ்டர், அப்ப நாங்க இவ்வளோ பிரசங்கம் பண்ணமே. தேங்காய் மண்டை
புரியுதா நான் பேசுறது? எவனும் விளங்காத பையன் அவன் பேசுறத தூக்கி உள்ள அப்படியே ஸ்டோர் பண்ணி சொருக்கி வச்சுக்கிற. உயிரை கொடுத்து இத்தனை பிரச்சனை பண்ற, எந்திரிக்கும் போது துடைச்சிட்டு போற மாதிரியே போற. சோத்திரம் ஆண்டவரே, இனி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவன் பேசுறவன் பேசட்டும். பேசுற வாய்க்கு முன்னாடி உன்னை கனப்படுத்தக்கூடிய கிருபை இருக்கு. அற்பமா எண்ணின அதே இடத்துல உன்னை கிருபை உயர்த்தும், உன்னை கிருபை மேன்மைப்படுத்தும், கிருபை எல்லா விதத்திலும் பலப்படுத்தும். ஆமென். அப்ப அதனால உன் பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாத, நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாத. ஏன்னா இத்தனை பேசிட்டான் பாஸ்டர், சோர்ந்து போகாத. எனக்கு எல்லாமே எதிராக வருது பாஸ்டர், சோர்ந்து போகாத. உன் பலவீனத்துல கிருபையை தந்து 4 பேர் நம்மளை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாம்ப. அத்தனை பேருக்கு மத்தியில உன்னை கர்த்தர் உயர்த்துவா. ஐயா, கிருபை வந்துட்டா உன்னை எவனுமே கீழே தள்ள முடியாதியா. கிருபை வந்துட்டா நீ போற பாதை அற்புதமான பாதையா இருக்கும். கிருபை வந்துட்டா உன்னை யாரும் அடக்கி வைக்க முடியாது. கிருபை வந்துட்டா நீ யுனிக்கா, விசேஷித்த பாத்திரமாய், வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரமாய், தனித்துவம் நிறைந்த பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை விட்டு பின்வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, ரோமர் 8 எழுதும் போது கடைசியா பவுல் எழுதுறா, மரணமானாலும் ஜீவனானாலும் நிர்வாணமானாலும் நாசமோசமானாலும் பஞ்சமானாலும் பசியானாலும் இவைகள் எல்லாவற்றிலேயே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். we are more than conqueror. எல்லாம் கவனிங்க பாப்போம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இணைப்பார், எல்லாம் இணைப்பார். இது தந்தாதான் அவர் ஆண்டவர் கிடையாது, தராம போனால் அவர் தான் ஆண்டவர். ஆமென். என் பலவீனம் தான் அவருடைய பலனை கொண்டு வரும். பவுல் பாருங்க, இதே கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறா, சரீரத்துல எந்தெந்த அவய உறுப்புகள் எல்லாம் பலவீனமா இருக்கோ அதுதான் முக்கியத்துவம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உனக்கு எனக்கு அதுதான் பலவீனமானவன். அவன் நல்லா இருக்கிறானா, நம்ம பலவீனமா இருக்க கவலைப்படாத. நல்லா இருக்கிறவன் சாதிக்காதத பலவீனமான உன்னை கொண்டு என்னை கொண்டு சாதிக்க பண்ணுவான். அல்லேலூயா. ஏன்னா உங்கிட்ட என்கிட்ட தான் என்ன இருக்கு? சத்தமா சொல்லு. கிருபை இருக்கு. என குத்தி கிழிக்குது பாரு ஒரு பிரச்சனை, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு நிந்தை. அவைகளுக்கு மத்தியில கிருபை வந்துடுச்சுன்னா வாழ வைக்கையா, ஜெயிக்க வைக்கும், சாதிக்க வைக்கும், காரியத்தை ஜெயமாய் மாற்றும். அப்பதான் சில பேர் சொல்லுவான், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கல, உன்னை கைவிட்டுட்டாரு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னுவான். அவன் பேச்செல்லாம் கேட்காத. உன் அடி மனசாட்சியில் உனக்கு தெரியும், நம்ம தப்பு செஞ்சோமா, தடம் மாறணுமா, ஆமாவா இல்லையா? நம்ம மனசாட்சிக்கு தெரியுமே நம்ம எந்த இடத்துல தடம் பொருளும் தடம் பொருளன்னு. நீ எந்த தப்புமே என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம, தெய்வத்திற்கு துரோகம் இல்லாம, சத்திய வேத வசனத்தின் அடிப்படையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எதுவும் செய்யாம இருந்தா, எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் மாற்ற போறார். நம்முடைய மைல் ஸ்டோன் பெருசா மாறப்போகுது. அல்லேலூயா. அதனால கலங்காத, பயப்படாத, ஊழியத்தை விட்டுட்டு போயிடாத, சபையை விட்டுட்டு போயிடாத, விசுவாசி விட்டுட்டு போயிடாத. எப்படி இந்த குழந்தைகளை காப்பாற்ற போறேன்னு நினைக்காத. கிருபை காப்பாற்ற வைக்கும். கிருபை பலவீனத்துல பலனா வரும். கிருபை தர ஆரம்பிக்கும். கிருபை மட்டும் இருந்துட்டா சொல்லுங்க பாப்போம். இதனால தான் தாவீது சொல்றான், என் பெரியது. அல்லேலூயா. ஆமா, அடுத்தது கவனிங்க பாப்போம். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்குன்னு ஒரு கிருபாசனம் இருக்கு. நமக்குன்னு சத்தமா சொல்லுங்க, கிருபாசனம் இருக்கு. அந்த கிருபாசன தண்டையில போகணும். ஆமென். ஆமா, இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம். எபிரேயர் 4:14, 15, 16 வாசிங்க. எபிரேயர் 4:14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க. சத்தமா சொல்லுங்க. நாம் பண்ணின அறிக்கையை நாம் உறுதியாய், நாம் பண்ணின பொருத்தனையை நாம உறுதியாய், எல்லாம் என்னை பார்த்து பேசுங்க பாப்போம். நாம் பண்ணின பொருத்தனைய, நாம் பண்ணின அறிக்கைய, தேவனுக்கு நேர்ந்து கொண்ட காரியத்துல உறுதியா நிக்கணும். ஆமென். சிஸ்டர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். எல்லாம் என்னை பாருங்க, அற்புதமான ஒரு வசனம் இது. என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் எனக்கு இல்ல. அவர் என்னை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய்,
அவர் என்னை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு, நான் சோதிக்கப்படும் போது பாவம் செஞ்சிட்டேன். ஆனா நான் ஆராதிக்கிற என் பிரதான ஆசாரியன் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய், குற்றம் இல்லாதவராய், பரிசுத்தமுள்ள தெய்வமா எனக்கு முன்னாடி இருக்கிறார். ஆமென். இப்ப வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். கிருபாசன தண்டையிலே எல்லாம் கவனிக்க பார்ப்போம். என் பலவீனங்களை புரிந்து கொள்ளாத ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல. எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமான்னு கேட்க கூடாது. அவர் என்னை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர். ஆமென். எத்தனை வீடு இருந்தது. 7 தச்சனுடைய வீட்டுல பிறந்தார். ஆக்சுவலா நான் நாளைக்கு அதை பேசுறேன்னு நினைக்கிறேன். நாசரேத் ஊர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா, ஒரு மாதிரி தீட்டுப்பட்ட ஊர் மாதிரி. அந்த ஊர்ல இயேசு பிறக்கிறார். அந்த ஊர்ல இருந்து நன்மை வராதுன்னு நாத்தான் சொல்றான். அந்த ஊர்ல இயேசு பிறக்கிறார். பிறந்த இடம் பரா இருக்கு, நாசரேத் ஊர். மரியாள் பிரசவத்துக்கு போனாலே பெத்லகேமுக்கு, வீடு இல்ல பாரு, லாட்ஜ் இல்ல பாரு. யோசேப்பு எங்கேயோ ஒரு இடத்துல 4 கொம்பை நட்டு வச்சு இருக்கிற துணியை சுத்தி வச்சுட்டு அப்படியே பிரசவம் பார்த்திருப்பான். அல்லது வேற யாரோ சகோதரிமாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். யோசேப்பு நின்றுட்டு அழுதுருப்பான். அப்ப தெரியாதா, யோசேப்பு சின்ன வயசுலயே செத்துட்டா. மரியாளுக்கு யோசேப்புக்கு பிறந்த எல்லா தம்பிமார் தங்கச்சிமாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட வந்துருச்சு. 30 வயசு வரைக்கும் வேலை செஞ்சார். சாதாரண ஒரு கார்பெண்டரா, தேவகுமாரன், சகல மகிமை பொருந்தினவர், சாதாரண ஒரு கார்பெண்டரா 30 வருஷம் வேலை செஞ்சார். 30 வருஷத்துக்கு அப்புறம் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை எந்திரிச்சு, ஒரு வயசு பொண்ணு எந்திரிச்சு கத்தரா. என்னன்னு கத்தரான்னு போய் பைபிள்ல படிக்கணும். அல்லேலூயா. நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர், எல்லா விதத்திலையும். சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்கிறா, கீழே குனிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கிறா. சீஷர் சாப்பாடு வாங்கிட்டு வரா, என்ன தேடிட்டு இருக்கிறாருங்கிறான். எப்படி பரிசுத்தத்தை காப்பாத்திக்கினார் பார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதனா இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டோட வழி தெய்வத்துக்கு தெரியா? நம்மை போல எல்லா விதத்திலையும் தேவகுமாரன் உடம்புல இருக்கிற துணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு முழு யூதா வம்சமே இஸ்ரவேல் ஜனங்களே பார்க்கிற மாதிரி கிழிக்கப்பட்ட உடலோட போறார். அவருக்கு தெரியாதா வலி? தெரியாதா? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர் தான் எனக்கு ஆண்டவரா இருக்கிறார். உனக்கு புரியுதா நான் பேசுறது? என் வலி ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லாத, என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லாத, நான் போற வழி ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லாத. இல்லையா, நம்ம விட மோசமான வழியில நடந்தா, நம்ம விட வேதனையான வழியில போனா, பிதாவின் சித்தம் அதுதான் தெரிஞ்சது. கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆண்டவர் பிரசங்கம் பண்ண எந்த இடத்துலயுமே எதிர்க்காதவன் இல்லவே இல்லை. தெரியுமா? எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு, எல்லா இடத்துலயும் கஷ்டம், எதை செஞ்சாலும் எதிர்ப்பு. தேவாலயத்தில் செஞ்சாலும் எதிர்ப்பு, தெருவில் செஞ்சாலும் எதிர்ப்பு, அங்க போனாலும் எதிர்ப்பு, இங்க போனாலும் எங்க போனாலும் எதிர்ப்பு. ஆனா ஜெயிச்சார் பாரு, ஜெயிச்சார் பாரு. அந்த விபச்சார ஸ்திரீ வந்து அந்த பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தும் போது எத்தனை பேர் என்னென்ன பேசுறான் பார். அவன்லாம் நல்லவன் மாதிரியே பேசுறான் பார். நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர். தம்பி, தங்கச்சி, எனக்கு அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு நான் போறது வழி தெரியாது பாஸ்டர் அப்படின்னு தானே நினைக்கிறேன். எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை அழுதுருக்கிறேன். இல்லையா? எல்லா விதத்திலையும் சொல்லுங்க. எல்லாம்னா எல்லாம், எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு குற்றம் இல்லாதவராய், பாவம் இல்லாதவராய், மரணத்தை ஜெயித்த பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென்.
சோதிக்கப்படுகிற யாவரையும் அவர் தப்புவிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவர் தான் கிருபாசன தண்டையில இருக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். அதனால உனக்கு எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உன் பிரச்சனையை ஜெயிக்க முடியலையா, நம்ம ஞானத்தால புத்தியால திறமையால அறிவால அனுபவத்தால தோற்று போயிட்டோமா, இது என் புத்திக்கு மேலானதா இருக்கு நினைக்கிறோமா, அப்பெல்லாம் அந்த பிரச்சனையை தூக்கிட்டு கிருபாசன தண்டையில தைரியமாய் சேர கடவோம். அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார், நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டார், நீ வேண்டாண்டான்னு சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் நான் அழுக, நான் பட்ட பாடு, நான் சந்தித்த தோல்விகள், நான் போராடின ஏமாற்றங்கள், எனக்கு ஏற்பட்ட நன்றி துரோகங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பக்கத்துல போய் பாரு, கிருபாசன தண்டையில போய் பாரு, சோதிக்கப்பட்ட தெய்வத்தின் இடத்துல போய் பாரு. எலியா அவ்வளவு பெரிய எழுப்புதல கொண்டு வந்தான்ல, அந்த பொம்பளை சொல்றா, இன்னும் 24 மணி நேரத்துல உன்னை நான் கொல்லலை, என் பேர் எசபேல் கிடையாதுங்கிறா. பயம் வந்துடுச்சு, செத்துருவோமோ, ஊழியம் முடிஞ்சிருமோன்னு பயம். எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு வேகமா ஓடுறான். போய் ஒரு சூரச்செடிக்கில் உட்காந்துட்டு புலம்புறான், அழுதுருப்பான். எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா, எனக்கு ஒரு அம்மா இருந்தா, எனக்கு ஒரு அப்பா இருந்தா, எனக்கு ஒருத்தங்க இருந்தா, கூப்பிட்டு ஒரு வேளை சோறை போட்டுக்கலாமே. எல்லாம் புலம்புறான். நான் ஆபிரகாம மாறி இல்லை, ஈசாக்க மாறி இல்லை, யாக்கோப்பு மாறி இல்லை, அவங்கள மாறி இல்லை, இவங்கள மாறி இல்லை, அதை மாறி இல்லை, இதை மாறி இல்லை, என்னென்னமோ புலம்புறான். அப்படியே புலம்பி தூங்கிட்டான். ஆண்டவர் வந்து பாரு, ஏன்டா முறுமுறுத்த, ஒண்ணுமே கேட்கல பாரு. தேவதூதனை அனுப்பி உன்னை தட்டி எழுப்பி சாப்பிடு. ஏதாவது சொன்னாரு, எனக்கு தெரியும்டா நீ சந்திச்ச பிரச்சனை, சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு 2வது டைம் அவனை எழுப்பி சாப்பிடியா அப்படிங்கிற, சாப்பிட்டு முடிக்கிறா. சொல்றார், நீ ரொம்ப தூரம் போனோம், நான் நல்லா சாப்பிட்டுக்க. நம்ம பலவீனமா போய் விழுந்துட்டோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டோம்னா, பாஸ்டர் கூட நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ பாவம் பண்ணிட்ட. புருஷன் கூட சொல்லுவான், நீ பண்ண அக்கிரமோ. மனைவி கூட சொல்லுவான், உங்க அப்பா இப்படி, உங்க அம்மா இப்படி, அதனால தான் இப்படி. பிள்ளைங்க கூட சொல்லுவான். ஆனா தெய்வம் அப்படி கிடையாதுயா. நம்ம ஆண்டவரை தப்பா புரிஞ்சிட்டோம். அவரு நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர். ஏன் என் மக அழுகுறான்னு அவருக்கு தெரியும். ஏன் பிள்ளை தூக்கம் இல்லாம இருக்குன்னு தெரியும். ஏன் இவன் இப்படி படிக்காம இருக்கிறான்னு தெரியும். ஏன் இவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான்னு தெரியும். ஏன் இவன் தூரம் போய் நிக்கிறான்னு தெரியும். நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர் தான் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அதனால எப்ப பிரச்சனை வந்தாலும் பின்வாங்கன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு பலனை தருவீங்கப்பா, நான் மீண்டுமா எழும்புவேன். அல்லேலூயா. இந்த பொம்பளை 24 மணி நேரம் டைம் கொடுத்தா பாருங்க. எசபேல் செத்துட்டா, அவ ரத்தத்தை நாய் நக்கிடுச்சு, அவ முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எலியா உயிரோடு இருக்கிறான். இந்த காலை வேளையில உன்னை எத்தனை பேர் ஓட விட்டுட்டு எதிர்த்து பேசினார்களோ, என்னென்ன பேர் உனக்கு விரோதமா கூட்டம் கூடினாங்களோ, சவால் விட்டு பேசினாங்களோ, கிருபை மட்டும் உன் மேல வந்துடுச்சுன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாது. ஆனா உன்னை கிருபை மீண்டுமாய் தூக்கி நிறுத்தும். மீண்டுமாய் கிருபை உன்னை நிலைவரப்படுத்தும். மீண்டுமாய் கிருபை உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. பலவீனங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்போது பின்மாற்றம் வரக்கூடாது. ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் தரலன்னு வரக்கூடாது. அப்பெல்லாம் பதில் தந்தார்ல, அப்பெல்லாம் நன்மை செஞ்சார்ல, அப்பெல்லாம் ஜபத்தை கேட்டார்ல, இப்ப எனக்கு பதில் தரலனா என்னை குறித்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை என் தெய்வம் வச்சிருக்கிறார். ஆமென். நான் அவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் தேடுவேன், இன்னும் நம்புவேன், இன்னும் காரியத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. ஒருபோதும் அந்த பின்மாற்றத்தின் ஆவி இந்த மாலை வேளையில நம்மளை விட்டு விலகுவதாக. புருஷன் சோர்ந்து போனாலும் சொல்லணும், போய் கவலைப்படாதீங்க, அன்றைக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆண்டவர் செஞ்சார்ல, இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார், கர்த்தர் மாற்றுவார், பிள்ளைகளை படிக்க வைப்பார், வாசல் ஆண்டவர் திறப்பார், இதுவரைக்கும் நடத்தினவர் இனி விடமாட்டார். கிருபாசன தண்டையில வரணும். ஆமென். வாங்க 2 பேரும் கையை கொட்டு ஜெபம் பண்ணுவோம். வாங்க 2 பேரும் ஃபாஸ்டிங் இன்டு ஜெபம் பண்ணுவோம். வாங்க குடும்பமும் போய் ஃபாஸ்டிங் இன்டு ஜெபம் பண்ணுவோம். போ, கிருபாசன தண்டையில போ. உன் பலவீனங்களை அறிந்தவரிடத்துல வா.
அங்க இங்க போகாத. அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. இயேசுவை போல வேற ஒருவர் இல்லவே இல்லை. மீடியேட்டர் வைக்காத. அவர் ஜெபம் பண்ணுவாரு, இவரு ஜெபம் பண்ணாரு, நீ டைரக்டா டீலிங் வச்சுக்கோ. ஆமே. அப்படி என்ன நம்ம அப்பா டக்கரு அடுத்தவனை மீடியேட்டர் வைக்கிறதுக்கு ஒண்ணு வேணாம். நம்மளே டைரக்டா சொல்லு, நானே ஆண்டவரோட தனிப்பட்ட உறவோட. அல்லேலூயா. நீ அப்படி செய்ய ஆரம்பித்துப்பா, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழா மாத்திருவா. சொல்லு, கிருபாசனம் இருக்கு. சத்தமா சொல்லு, பயப்படாத. ஆமா. அதே மாதிரி பலவீனத்தை பத்தி ரொம்ப பேசாத, பலவீனத்தை மாற்றக்கூடிய தெய்வத்தை பத்தி பேசு. ஆமே. குழந்தைங்க கிட்ட நல்லதை கத்துத்தா. கடந்த காலத்துல நடந்த அற்புதங்களை சொல்லித்தா. டேய், அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தண்டா, அப்பாவுக்கு வேலை இல்லடா, அம்மாவுக்கு வேலை இல்லடா, தங்க வீடு இல்லடா, கர்த்தர் இன்னைக்கு இது வரைக்கும் வச்சிருக்கிறா. உன் பீரியட்ல இதை விட பெருசா மாத்துவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவனுக்கு சொல்லு, கிருபாசன தண்டையில் அவனை சேர்த்து விடு, தெய்வத்தை அவனை அண்டிக் கொள்ள விடு. பிள்ளைங்க எங்கேயும் திரிய விடாத. டியூஷனுக்கெல்லாம் சண்டே அனுப்பாத, ஞாயிறு ஆராதனைக்கு டியூஷனுக்கு அனுப்பாத. கிருபாசன தண்டையில கூட்டிட்டு வா. அல்லேலூயா. கிருபையின் தெய்வத்தை அறிமுகப்படுத்து, கிருபையின் ஆண்டவரை சொல்லிக் கொடு. சொல்லு, ஆண்டவர் காரியத்தை மாற்றுவார். ஆபிரகாம் லிங்கனை சுட்டு கொன்னுட்டாங்க. சபை ஊர்வலம் நடக்குது, பெட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்களாம். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் தாம் பிள்ளைய தூக்கி தோல் மேல வச்சுட்டு வேகமா ஓடியாராலாம். பாருங்க, மார்ச்சிங் போது அடக்க ஆராதனை ஊர்வலம் பயங்கரமா போயிருக்கு. இந்த பொம்பளை மட்டும், இந்த சகோதரி மட்டும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஓடி அந்த ஊர்வலத்தெல்லாம் தாண்டி அந்த பக்கமா ஓடி ஒரு உயர்ந்த இடத்துல நின்று பையனை தூக்கி தோல் மேல நிக்க வச்சுட்டு சொல்லிச்சான் அந்த அம்மா, அதோ போறாரு பாரா, நம்ம எல்லாம் அமெரிக்கா தேசத்துல அடிமையா இருந்தண்டா, அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்கினா. அந்த அந்த சகோதரி அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அற்புதமா சொல்லிச்சு, அதோ போறாரு பார், அவர் மட்டும் இல்லைனா நீ செத்துட்டு இருப்படா, நான் என்னைக்கோ விபச்சாரைய மாறி போயிருப்பேன், அப்பான்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டா, வாழ்க்கை கசந்து போயிருக்கும், அதோ போறாரு பார், அவர் தான் நமக்கு விடுதலை வாங்கி தந்தவர் அப்படின்ட்டு அந்த அம்மா சத்தம் போட்டு அழுகிறத பார்த்து பாருங்க, இந்த கருப்பினத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அப்பதான் ஒரு உணர்வு வந்ததாம். ஆபிரகாம் லிங்கன் தான் அமெரிக்கா தேசத்துல வெள்ளையினத்திற்கும் கருப்பினத்திற்கும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை முடிச்சு போட்டு, நம்ம ஊர்ல எப்படி ஜாதி வெறி இனவெறி இருக்கோ அந்த மாதிரி அங்க கருப்பினத்திற்கு வெள்ளை இனத்திற்கு ஒரு போராட்டம் இருந்து அந்த பாகுபாடு அகற்றி போட்டவர் ஆபிரகாம் லிங்கன் தான். அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு சொன்னாலாம், அதோ போறாரு பாரா, அவர் தாண்டா நான் உனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு காரணம், உனக்கு அப்பா இருக்கிறதுக்கு காரணம், இல்லைன்னா நான் வேற மாதிரி போயிருப்பேன்டானாலாம். அல்லேலூயா. உன் பிள்ளைங்களை என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கிருபாசன தாண்டைய காட்டி இருக்கிறோமா? அப்பா வாங்கி தருவார். இதெல்லாம் தப்பு. நான் பேசுறது புரியுதா? கிருபாசன தாண்டைய காட்டு அதோ இருக்கிறார் ஆண்டவரா, நம்ம சபடா, அங்க ஆராதிச்ச அற்புதம் நடக்குண்டா, நம்ம சர்ச்சுக்கு போலாம் வாடா, கூப்பிடு. இன்னைக்கு இல்லதாண்டா, நாளைக்கு கர்த்தர் மாத்துவாரா, கர்த்தர் நாளைக்கு உயர்த்துவாரா. தெய்வத்தை விட்டுடாத. சொல்லு, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் சொல்லு, அந்த ரத்தம் தாண்டா நம்மளை பரிசுத்தவனா மாத்துச்சு, அந்த ரத்தம் தாண்டா இன்னைக்கு நிக்க வச்சிருக்கு, அந்த ரத்தம் தான் நம்மளை நீதிமானா மாத்தி இருக்கு. சொல்லு, கிருபாசன தண்டையில வா. கண்ட கதையை பேசுறத நிறுத்து, தேவையில்லாததை பேசுறத நிறுத்து, தெய்வத்தை சுட்டி காட்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இத உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லு. Once you are under the bondage of Egypt, ஒரு காலத்துல எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை மீட்டெடுத்தது. சொல்லு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லு. கிருபாசன தண்டைய அறிமுகப்படுத்தணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அடுத்தது கவனிங்க பாப்போம். இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பைபிள் ஒரு சில சப்ஜெக்டை மட்டும்தான் ரொம்ப பேசுது. அப்படி ரொம்ப பேசுற ஒரே ஒரு சப்ஜெக்ட் எதுனா ஆசாரிப்பு கூடாரம் மட்டும்தான். எது மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. எது மட்டும்தான்? ஆசாரிப்பு கூடாரம் மட்டும்தான். பாருங்க, யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் ஃபுல் அந்த எத்தனை மொத்த அதிகாரம்? எல்லாம் என் கேஸ் தான் போலுது கணக்குல. எத்தனை? 25 40 வரைக்கும் ஏதோ. அல்லேலூயா. 15. அந்த 15 அதிகாரத்துல 32, 33, 34 யாத்திராகமம். அந்த 3 அதிகாரத்தை கழிச்சுட்டா 12 அதிகாரமும் ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி மட்டும்தான்
ஹோல் பைபிள்ல ரொம்ப விவரமா பேசக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் எதுனா இந்த ஆசாரிப்பு கூடாரம் மட்டும்தான். இது இல்லாம எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 3, 4, 5, 6, 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி தான் பேசும். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். இது எல்லாம் பேசுறதுனுடைய ஒரே ஒரு காரணம் கிருபாசனம் மட்டும்தான். நான் பேசுறது புரியுதா எங்க வர்றேன்னு? அல்லேலூயா. இது எல்லாமே பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் எதுதான்? அந்த கிருபாசனம் மட்டும்தான். இவ்வளோ பெரிய தேவாலயத்தை சுட்டி கட்டினார்ல பாஸ்டர், இத்தனை தேவாலயத்தை கட்டினதுக்கு காரணம் அந்த கிருபாசனம் மட்டும்தான். நான் பேசுறது புரியுதா? அந்த கிருபாசன தண்டையில தான் எல்லாமே இருக்கு. ஆமென். ஆமா பாருங்க, அந்த 12 அதிகாரமும் கிருபாசனம் கிருபாசனம் கிருபாசனம். அந்த 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 எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் கிருபாசனம் சொல்லப்படும். அந்த கிருபாசனத்துல போனா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பிரதான ஆசாரியன் ஒரு முறை அந்த கிருபாசன தண்டையில போயிட்டு வந்துட்டான்னா தேசத்தின் தலையெழுத்தே மாறும். ஆமென். தேசத்தின் சாபங்கள் மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படும், வறட்சிகள் விலகும், எதிர்மறையான காரியங்கள் விலகும். உனக்கும் எனக்கு அதான், நமக்குன்னு இருக்கிற கிருபாசனம் இயேசு மட்டுமே. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை கசப்பு, எத்தனை விரோதம், எத்தனை காரியம் இருந்தாலும் மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிரு, தூக்கி எறிய வேண்டியது எரி. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காத. வாய் இருக்குன்னு வடகிழக்கு தென்கிழக்கு பருவ காற்று வீசுற மாதிரியே சொட்டி சொட்டி வீசாத. அல்லேலூயா. என்ன புரியுதா? அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதேன் தோட்டத்துக்கு போறது. எங்க அன்னைக்கு நீ சொன்னல, எங்க அந்த பழத்தை பிச்சு தந்ததே நீ தான். நான் தின்னு கெட்டது காரணமே அன்னைக்கு நீ சொன்னல. ஐயோ தேங்காய் மண்டை, எப்ப பார்த்தாலும் ஏதேன் தோட்டத்திலேவா இருப்ப. உங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, 5,000 செயின் வாங்கி கொடுத்தாங்க, கொடுத்துட வேண்டி தானே. அதை மட்டும் வாங்கி அழுகலப்ப. நல்லா புரியுதா? இந்த பழைய பஞ்சாங்கத்தை என்ன கேட்க, ஐயோ நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். சோத்திரமாண்டவர், இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசாத. மாமியார் 5,000 வாங்கி தரும்போது மட்டும் போட்டுக்கினேன், கம்மலை வாங்கி தரும்போது போட்டுக்கிறேன், செயினை வாங்கி தரும்போது போட்டுக்கிறேன். உங்க அம்மா கிட்ட சொல்ல, ஒரு வலையில வாங்கி தானே வாங்கிக்கிற, சொத்தை பிரிச்சு தானே வாங்கி எழுதிக்கிற, எல்லாத்தையும் எழுதிக்கின்னு ஏதேன் தோட்டத்துக்கு போற. சும்மா இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செஞ்சு அப்படி போகக்கூடாது. சொல்லி இனிமேல் ஏதேன் தோட்டத்துக்கு போக மாட்டேன், கல்வாரி மலைக்கு போறேன். ஐயோ சொல்லப்பா. இங்க எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லக்கூடாது. எது? ஆமா அன்னைக்கு பிரிச்சு கொடுத்த, உன்னால தானே செத்த, உன்னால தானே செத்தன. அவ இல்லைன்னா நம்ம டப்பா டான்ஸ். என்ன ஐயோ சோத்திரமாண்டவரே, அந்த அம்மா இல்லைன்னா இல்லை நம்ம டப்பா டான்ஸியா. நான் உண்மையே சொல்றேன், நம்ம ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் தான் சொல்லுவோம் என்ன குழம்பு, என்ன சாப்பாடு, என்ன டீ, என்ன காஃபின்னு. நம்ம ஒய்ஃபை மட்டும்தான் அதிகாரம் பண்ண முடியும். அது நம்ம மனைவி, அவன் மட்டும்தான் நம்ம பேச்ச கேட்பா. சிலது கேட்கல, நான் அதை கணக்கில் வைக்கல, அதெல்லாம் பண்ணாடைங்க. அல்லேலூயா. நான் நல்ல குடும்பத்தை பத்தி பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம மனைவி நல்லா இல்லைன்னா அவதான் மாத்தி செஞ்சு கொடுப்பா. என்ன டீயை போட்ட ஊத்திட்டா போட்டுன்னு தருவா. மனைவி போயிட்டா நம்மளை விட்டு, எல்லாம் நினைப்பார், மனைவி நம்மளை விட்டு போயிட்டா நம்ம பெத்தெடுத்தமில்ல பிள்ளைங்க அப்படியே 2 நாளைக்கு நல்லா சோறு போடுற மாதிரியே போடுவான். சொத்து எழுதி தர வரைக்கும் சொத்தெல்லாம் எழுதி தந்துட்ட உடனே, அப்பா அக்கா வீட்டுக்கு போயிடுப்பா, தங்கச்சி வீட்டுக்கு போயிடுப்பா, இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு கொடுமை. ஒருபோதும் ஒய்ஃபை பகைச்சிக்காத. தெய்வம் நமக்கு ஈவாக கொடுத்தது. ஆமென். அந்த அம்மா இல்ல, என்ன வேணா பேசிடலாம். 2 நாள் ஊருக்கு போயிட்டுமே, அப்ப தெரியும் பாரு. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க. அதனால எப்ப பார்த்தா ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது. எப்ப பார்த்தாலும் என்ன தேட்டு வந்த, என்ன தேட்டு வந்த, நீ என்ன வக்கில் அதுனா ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன தேட்டு வந்த, உங்க அம்மா வீட்டுல இருந்து எட்டு வந்ததெல்லாம் சும்மா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சொல்லு, ஏதேன் தோட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லு. ஆமே.
உடனே சொல்றது, நான் ஏன்னா அங்க மாயாவரத்தில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க, சீர்காழியில கேட்டாங்க, தஞ்சாவூர்ல கேட்டாங்க. கேட்பாங்கடி, கேட்பாங்க. இந்த வித்தெல்லாம் இன்னும் வேணாம். புரிஞ்சுதான் நான் பேசுறது? இந்த சொம்மா ஏதேன் தோட்டம் அங்கேயே போயிருக்க கூடாது. அதான் ஏதேன் தோட்டத்தை வேலி அடிச்சு அவரே அடைச்சிட்டார. நீ எதுக்கு வேலியை பிடிக்கிட்டு உள்ள போற? பழைய பஞ்சாங்கத்தை கிளறக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, பழைய பஞ்சாங்கம் வேணாம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கிருபாசனம் இருக்கு. போடாவா சொல்லு, கிருபாசனம் இருக்கு, சிலுவை இருக்கு. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மாறணும். கல்யாணம் பண்ணி எல்லாம் கல்யாணம் சொல்லணும்னு தோணு சொல்லிட்டு வந்துடுறேன். கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுக்கும்போது சொல்றது, போன் வாங்கி கொடுத்துருது. அவ அங்க மூச்சு விட்டோடனே இங்க போயிருது. ஏன்னா நீ அல்பா ஒமேகா பாத்தியா? அவ மூச்சு விட்டோடனே போயிருது. ஆளுகளை பாரு, ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு அவ இன்னர்வியரை ஒழுங்கா துவைக்க கத்தந்தியா நீ? என்ன நான் பயப்பட மாட்டேன். சோத்திரமாண்டவரே. வளர்க்க வேண்டிய விதத்தில் ஒரு பொண்ணை வளர்க்கறது கிடையாது, சமைக்க கத்துறது கிடையாது, வீட்டை பெருக்க கத்துறது கிடையாது, சுத்தமாக வைக்க கத்துறது கிடையாது. வீட்டுக்கு வந்தாலே ஃபேன்சி ஷோ நடத்துற மாதிரி அங்கங்கே தோரமாக தொங்கி கிடக்குது. என்ன பொண்ணை வளர்த்து என்ன நீ தாயா இல்லை பேயா? சோத்திரமாண்டவரே. அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோன்னே சொல்றது, மாப்பிள்ளை சரியில்லை பாஸ்டர், நீ ரொம்ப சரியா வளர்த்தல. யாரு சரியில்லை? நீயே அல்பா, நீயே ஒமேகா. போய் பிரிச்சு அவளை கூட்டிட்டு வந்துடுறது. பிரிச்சு அவளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிறது. நீ மட்டும் உன் புருஷன் கூட வாழ்வ, உன் பொண்ணு மட்டும் வாழ வெட்டியா இருக்கணும். என்ன தப்பா ரைட்டா நான் பேசுறது? இந்த வித்தெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ரட்சிக்கப்பட்ட இளங்கனி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நல்ல ரட்சிக்கப்பட்டு தெய்வத்துக்கு பயந்து கிருபை பொருந்தின தாயா நாம இருந்தோம்னா என்ன சொல்லலாம்? இங்க பாருப்பா, அதான் வாழ்க்கை. உங்க அப்பனா அப்படித்தான் இருந்தான். நான் 2 பிள்ளைய பெத்தெடுத்தல, வீட்டை கட்டினல, உங்க 4 பேரை படிக்க வச்சல, இப்படி அனுப்புனல. என்ன காப்பாத்தின ஆண்டவர் உன்னை காப்பாத்துவா. போ, நீ சாதிச்சு காட்டுவ. உங்க அப்பனை விட மாப்பிள்ளை ஒன்னும் பரவாயில்ல. அல்லேலூயா. இது தாய்க்கு அழகு, நீ பிரிச்சு வச்சா பேய்க்கு அழகு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எப்ப பார்த்தாலும் வந்துரு நல்ல புரிஞ்சுதா? இன்னைக்கே போய் அனுப்பிடுற. கிருபாசனம் இருக்கு, கிருப காப்பாத்தும். நான் பேச தப்பா ரைட்டா? பிராக்டிக்கல் லைஃப் என்னவோ அதை சொல்லு. உங்க அப்பா கூட தான் இன்னும் மாறல. நான் குடும்பத்தை நடத்தல, வைத்திய மாதிரி இங்க வந்து வச்சுக்கிறேன். போய் அவங்க கூட வாழு. அனுப்பிடணும். வலிதான், பெத்தெடுத்த புள்ளதான், கஷ்டப்பட்டு வளர்த்துட்ட உண்மைதான். அவ கெட்டுட கூடாதியா, அவ நல்லா இருக்கணையா. அனுப்பு. பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கணும். இங்க பாரு, நல்ல 28 வயசு ஆகி கூட அப்பா அம்மா சோத்துல திங்கிக்கிறது மானங்கட்ட பொழப்பு. சோத்திரமாண்டவரே. ஒரு வேலைக்கு போறது கிடையாது, உருப்படியா சம்பாதிக்கிறது கிடையாது. உன் ட்ரெஸ்ஸ உன்னால வாங்க, அப்புறம் மட்டும் அப்படியே போயிடுற. வெக்கமா இல்ல? அடுத்தவங்க உழைப்புல சாப்பிட்றமே. அவன் பொதுவா பேசுறேன். சோத்திரமாண்டவரே. அல்லேலூயா. ஒரு சர்டன் பீரியட் வந்துட்டாலே அவங்கள நம்ப கூடாது. நம்மால சாகிற வரைக்கும் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பீரியட் தயா. அதுக்கப்புறம் அம்மா உட்கார வச்சு சாப்பாடு பண்ணணும். ஒரு சர்ச்சுக்கு போனேன், பெரிய சர்ச்சில், கொஞ்சம் நல்லா இதை விட இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல கொஞ்சம் பெரிய சபை தான். அவங்க அப்பா தான் அந்த ஊழியத்தை தொடங்கினாராம். பாருங்க கஷ்டம். அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கிறார், பெரிய ஆள், பெரிய கோட்டீஸ்வரன் இருந்திருக்கிறார். அப்படியே எழுந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க. அவங்க அப்பா மிஷினரி மாதிரி இன்னொரு இடத்துல போய் ஊழியத்தை தொடங்கியிருக்கிறார். ஊழியத்தை தொடங்கி அந்த ஐயாவுக்கு இப்போ 87 வயசு. ஊழியத்தை தொடங்கி பாருங்க, சபையெல்லாம் நல்லா கட்டி எழுப்பி பையன்கிட்ட சர்ச்சை கொடுத்துட்டு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, முடியல, அதனால வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பாஸ்ட் ஒரு அற்புதமாக சாட்சியை சொன்னார். பாருங்க, மாசம் ஆனோடனே இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள சர்ச்சில் வர காணிக்க 100% வச்சுக்கோங்களேன், 45% ஊழியத்துக்காக செலவு பண்ணுறான். சர்ச்சுக்காக 45% எடுத்து வச்சுருவாராம். 55%ல் 10% தசம்பாகத்தை எடுத்து வச்சுருவாராம். மீதி இருக்க தேவையா 45. அந்த 45 ரூபாயில் 30,000 ரூபாவை கொண்டு போய் அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு, இவர் பாஸ்டரு
அவங்களும் அப்பா அம்மாவும் பாஸ்டர். அவர் தான் இப்போ ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு 30,000 ரூபாய் கொண்டு போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கொடுத்துட்டு முட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவார். அவங்க அப்பா சொன்னாராம், டேய் வீடையும் கட்டி கொடுத்துட்டேன், எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டேன், சமைக்கிறதுக்கும் வேலைக்காரி வச்சுட்டேன், எனக்கு எதுக்கியா காசு, நீ எடுத்துன்னு போய் ஊழியத்தை கட்டியா அப்படின்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், இல்லைப்பா, அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா, தம்பி இருக்கிறான், உன் மனசில் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, என் பொண்ணுக்கு காசு கொடுக்க இல்லையே அப்படின்னு வரக்கூடாது. இது நீங்க கட்டி எழுப்பின ஊழியம்பா, உங்களுக்கு தான் முதலிடம். அதனால நீங்க உங்க செலவு பண்றீங்களோ செலவு பண்ணலையோ, பொண்ணுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, பையனுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இதை நீங்க வச்சுக்கோங்க, இது உங்க காசுப்பா. எனக்கு அப்படியே அந்த மனுஷனை பார்த்தோன்னா எவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு தெரியுமா? இல்ல அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த கிருபை ஒழுங்கா அப்படியே பூரணப்பட்டு நம்ம குடும்பத்தின் மேல வந்தா எதுவுமே பிசகி போகாது. நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. அப்பா எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. எவ்ரி மந்த் 3ஆம் தேதிக்குள்ள 30,000 ரூபாய் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துருவாராம். இந்த 3 நாளுக்குள்ள வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளும் வாங்கி போட்டுருவார் அப்பாவுக்கு. வீடு இவர் கட்டி கொடுத்துருக்கிறார், கரண்ட் பில் இவர் கட்டுறார், அவங்களுக்கு ஒரு செலவு கிடையாது, வேலைக்காரி இவர் வச்சிருக்கிறார், வீட்டுல சமைக்கிறதையும் கொண்டு போய் அங்க கொடுப்பாங்க, அவங்கள எங்கேயுமே போக விடலை. அப்படியே வீட்டுல ராஜா ராணி மாதிரி உட்காந்து சொல்றான், நீங்க கட்டி எழுப்பின ஊழியப்பா, இது உங்களுக்கு தான்ப்பா முதலிடம். பரலோகம் இவர் எவ்வளவு பார்த்து இந்த பாஸ்டரை பார்த்து சந்தோஷப்படும் பாரு. நான் பேசுறது புரியுதா? கிருபை இருந்தா பிரிவினை வராது, ஐக்கியம் இருக்கும். கிருபாசன தண்டையில வந்துட்டோம்னா செதஞ்சு போனதெல்லாம் சீர்படும், கெட்டு போனதெல்லாம் மாறும், பலவீனப்பட்டதெல்லாம் பலனடையும், குத்தி கிழிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மகிமைக்குரியதாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த குடும்பத்தை பிரிக்கிற ஆவி இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்றேன், பிள்ளைங்களை கிருபாசன தண்டையில கொண்டு வா, பையன்களை கிருபாசன தண்டையில கொண்டு வா, தேவ சமூகத்துல கொண்டு வா, ஒய்ஃபை கொண்டு வா, ஆண்டவர்கிட்ட சொல்லு, கேட்கிற வசனத்தை பாரு. ஞாயிற்றுக்கிழமை போறியா, சமைக்கும் போது போய் உட்காந்து ஒய்ஃப் கிட்ட கேளு, இன்னைக்கு நல்ல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல, இந்த வார்த்தை எனக்கு தொட்டுது, இந்த வார்த்தை என்ன உருவாக்கிச்சு, நான் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு பாஸ்டர் சுட்டி காமிச்சாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இனி அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனா ஃப்ராங்கா ஃப்ரீயா பேசு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர் இருக்கிறார். பைபிள்ல கிருபாசனத்தை குறித்து தான் 12 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. இது இல்லாம +4 அதிகாரம் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. இது இல்லாம இடையில அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி. கிருபாசனம் மகிமைக்குரியது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. புருஷனை கிருபாசன தண்டையில கொண்டு வா, மனைவியை கிருபாசன தண்டையில கொண்டு வா, பிள்ளைகளை கிருபாசன தண்டையில கொண்டு வா. தோல்வி உண்டு, ஏமாற்றம் உண்டு, குத்தி கிழிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு, எதிர்மறையான உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். ஆனா கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது, கிருபை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது, கிருபை எல்லாவற்றையும் நிலைவரப்படுத்தக்கூடியது. ஆமென். கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரக்கூடிய ஸ்லாக்கியம் அந்த பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ரத்தத்தினாலே கிடைக்கப்பட்டிருக்கு. நான் இனி ஒளிஞ்சி போக வேண்டிய அவசியம் கிடையாது. கிருபாசன தண்டையில தைரியமாய் போகக்கூடிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, அவங்க எனக்காக ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்றத விட என் ஜெபமே என்ன கிருபாசன தண்டையில கொண்டு போய் நிறுத்தும். என்ன ஒரு ஜெப வீரனா, ஜெப வீராங்கனையா, ஜெபிக்கிற பாத்திரமா, மகிமைக்குரிய பாத்திரமா மாத்தணும். ஜெபம் ரொம்ப நல்லது, எல்லாம் கஷ்டம்ன்றாங்க, ரொம்ப நல்லது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கிருபாசன தண்டையில வா. அவர்கிட்ட வந்துட்டினா நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர். என் பையன் வந்திருக்கிறான்னு தெரியும், என் பொண்ணு வந்திருக்கிறான்னு தெரியும், அதட்ட மாட்டா, திட்ட மாட்டா, எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிப்பா, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா, காயப்படுத்த வேண்டிய நேரத்தில் காயப்படுத்துவார், என்னை அணைக்க வேண்டிய நேரத்தில் அவர் அணைச்சு கொள்ளுவார். அவருக்கு ஈடேனே அவர் மாத்திரம்தான், அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. இப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சுட்டு நம்ம செதஞ்சு போகலாமா? எத்தனை எதிர்மறையான காரியம் இருந்தாலும் இனிமேல் ஒரு தீர்மானம் பண்ணும், இந்த கேம்புக்கு அப்புறம் நான் இனிமேல் ஜெபிக்க போறேன், நான் கிருபாசன தண்டையில போக போறேன். நான் திரும்ப வரும்போதெல்லாம் குடும்பத்தின் சாபம் மாறும், வாழ்க்கையின் சாபம் மாறும், பலவீனங்கள் மாறும், பலனானவைகள் மாறும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பவுல் சொன்னது போல என் பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் விளங்கும்.
கிருபை மட்டும் இருந்துட்டா ஜெயிச்சிடலாம். கிருபை மட்டும் இருந்தா வாழ்ந்து காட்டிடலாம். கிருபையை விடக்கூடாது. ஆமென். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். யாரும் அங்கே இங்க போகக்கூடாது. முடிச்சிட்டு போயிடுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே செய்யா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே செய்யா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிந்த, ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். ஓமே நாமே நினைப்பாவே கருவிலே உருவான கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய். கருவிலே தாயின் கருவிலே உருவான அல்லேலூயா நமஸ்கரா செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாள் எல்லாம். நல்ல சத்தமா இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை, உள்ளமெல்லாம் முருகுதையா. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மன நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்ம நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தி தலைக்கு மேல கையை தட்டி ஆமே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா நினைக்கையிலே, உங்களெல்லாம் முருகுதையா உங்க நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்ம நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்ம நினைக்குது. உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாள் எல்லாம். ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயினாலெல்லாம் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் 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 உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேனா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி நல்லா அந்நிய பாஷை பேசுறவங்க வாயை திறந்து நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கண்ணை தந்த ஒரு நிமிஷனே பாருங்களேன். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், பார்த்திருக்கீங்களா? சில வலி, சில வேதனை, போங்காண்டவரே இவ்வளோ பண்ண, இவ்வளோ செஞ்சேன், செய்யல பத்தியா? ஆனா ஒரு நாளும் நீ ஆண்டா ஜெபம் பண்ணலன்னு எனக்கு கேட்டது கிடையாது. தப்பு பண்ணிட்டா கூட என் பையன் நாளைக்கு மாறிடுவான், ஏதோ டென்ஷன்ல செஞ்சிட்டான், இவன் மாறிடுவான். எத்தனை முறை தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நீ தப்பு பண்ணிட்ட நான் தரமாட்டேன்னு சொன்னாரா? இல்லையே. அவர் கிருபை உள்ளவரையா, அவருக்கு ஈடு அவர் தான். தாவீது சொல்றான், கர்த்தரை இப்பொழுது என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா மிக நல்ல தீர்மானம் பண்ணு. என் குடும்பமா அவங்க கிட்ட வர ஆண்டவரே, என் பலவீனத்தை உங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிக்க தெரியும். எல்லாம் கண்ணத்தை நினைப்பாருங்க. நம்ம உணர்வுகள் இருக்குல்ல, உணர்வுகள் அது யாருக்குமே தெரியாது. மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு கூட நம்ம உணர்வுகள் தெரியாது. ஏன் சோகமா இருக்கிறான், ஏன் சிரிக்கிறான், சிலத்தில் நடிப்பும் பாத்தீங்களா, வெளியே காட்டக்கூடாதுன்னு நம்ம உணர்வுகள் யாருக்குமே தெரியாதியா. ஆனா என் உணர்வுகளை அறிந்தவர் அவர் மட்டும்தான். அவருக்கு ஈடு அவர் மட்டும்தான். அவரை தேடாம இருந்தா என்ன வாழ்க்கை இது? அவரை விட்டுட்டு போனா இது என்ன வாழ்க்கை? அப்படியே கண்களை மூடி